ஓகே. நாங்க அடுத்ததா யூசர் இன்புட் சம்பந்தமா இன்னொரு பிராக்டிஸை பார்ப்போம். ஒரு எக்ஸசைஸை பார்ப்போம். இதுல பாருங்க, பயனரிடமிருந்து செவ்வகம் ஒன்றின் நீளம் மற்றும் அகலத்தினை உள்ளீடாக பெற்று கீழ்த்தரப்பட்டுள்ள சமன்பாட்டிற்கு அமைவாக செவ்வகம் ஒன்றின் பரப்பளவை கணித்து அப்பரப்பளவை வெளியீடாக பெறுவதற்குரிய ஜாவா புரோகிராமினை உருவாக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு பயனரிடமிருந்து யூசர் இன்புட் என்ன பெறலாம்? நீளத்தையும் அகலத்தையும், அதாவது லென்த்தையும் வித்தையும் பெறலாம். அப்போ அதுக்குரிய செயற்பாடை நாங்க செய்வோம். அதுக்கு நாங்க என்ன செய்வோம்? எக்லிப்ஸ் ஓபன் பண்ணிட்டு அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்வோம்டா, இப்போ இன்புட்டா பெறப்போறோம். இதை பாருங்க, அவுட்புட்டை பாருங்க 0.5, இந்த 4.5, அப்புறம் 3.5 என்று தசமதானங்கள்ல தான் இதுல அவுட்புட் வந்திருக்கு. தசமதானங்கள்ல இதுல அவுட்புட் வந்திருக்கதால இது நாங்க இன்டீஜர்னு சொல்லலாம். இன்டீஜர் வந்துட்டு முழு எண்களை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துறது. அப்ப இதுல பயன்படுத்திருக்கிறது என்னன்னா டபுள். அப்ப டபுளை பயன்படுத்தினதால தான் அவுட்புட்ல வந்து தசமதானம். ஒரு கேள்வியை பார்க்கணும், நீங்க ஃபுல்லா முதல்ல பார்த்துக்கணும். என்ன செய்யணும்னா, முதலாவது இன்புட்டை பெறணுமா, யூசர்ட்ட இருந்து இன்புட் அந்த உள்ளீடாக பெறணுமா, இதை செவ்வகம் ஒன்ற லென்த்தையும் வித்தையும் பெறணும். இப்போ இங்க எப்படி பெறப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க அவரு யூசர் வந்து டபுள், அதாவது தசம எண்கள்ல பெறப்படுது. அப்ப நாங்க முதல்ல என்ன செய்வோம்னா, டேட்டாவை வரையறுத்து காட்டுவோம். அதாவது எக்ஸாம்பிள் டபுள். ஓகே, என்னதெல்லாம் டபுளா நாங்க பெறணும்? அதாவது டேட்டா டைப் வந்துட்டு டபுள், ஏன்டா தசமதானங்கள்ல தான் வந்துருக்கு. அதனால டேட்டா டைப் வந்துட்டு நாங்க யூசர்ட்ட இருந்து நாங்க பெற வேண்டியது என்னது? லென்த்தும் வித்தும். லென்த்தும் வித்தும் என்னது? லென்த்தும் கமா வித்தும். ஓகே, இப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? டபுள் இது வரையறுத்துட்டு, எது நாங்க பெறப்படுற லென்த்தும் வித்தும் வந்து டபுள்ல, அதாவது தசமதானங்கள்லாம் பெறணும்னு சொல்லிட்டோம். இப்ப யூசர்ட்ட இருந்து இன்புட்டை பெறதுக்குரிய கோடிங்க ஸ்கேனர். இப்ப நாங்க ஸ்கேனரை இப்போ யூஸ் பண்ணுவோம். ஸ்கேனர் st சமன் நியூ again scanner bracketக்குள்ள system.in இப்போ கொடுத்தா என்ன செய்யும்? இங்க ரோங் காட்டும். அந்த ரோங்கை நாங்க கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யலாம்? இம்போர்ட் ஸ்கேனர் ஜாவா யூட்டில், அதை டபுள் கிளிக் பண்ணா இங்க இம்போர்ட் ஆகிரும். இதுக்கப்புறம் நாங்க அடுத்தடுத்த ஸ்டெப்பை செஞ்சுட்டு போகலாம். ஓகே, இப்போ முதல்ல என்ன செய்வோம்? லென்த்தை நாங்க இன்புட்டா பெறுவோம். லென்த்தை இன்புட்டா பெறதுக்கு என்ன செய்வோம்? இங்க நான் என்ன செஞ்சுட்டேன்? டேட்டா டைப்பும் கொடுத்துட்டேன், வேரியபிளுக்கு நேமும் கொடுத்துட்டேன். இப்போ இந்த வேரியபிளுக்கு நான் என்ன செஞ்சேன்டா, இதுக்கு பிறகு அடுத்த கட்டங்களில் நான் வேரியபிளுக்கு வேல்யூவை மட்டும் செட் பண்ணா போதும். இப்போ நான் இந்த லென்த்தை அவுட்புட்டாக எடுக்கிறதுக்காக, யூசர் அவுட்புட் எடுக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். என்னத்தை பிரிண்ட் பண்ணணும்? முதல்ல டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணணும். என்ன டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு அங்கே என்ன சொல்லியிருக்காங்க? enter the length அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணணும். முதல்ல பிரிண்ட் பண்ண வேண்டிய வேலை என்னது? enter the length ன்னு சொன்ன டெக்ஸ்ட். இதைத்தான் முதல்ல நான் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, அடுத்தது இப்போ நான் செஞ்சேன் டபுள், அதாவது டேட்டா டைப்பையும் அப்புறம் அதுக்குரிய வேரியபிள் நேமையும் கொடுத்துட்டேன். இந்த வேரியபிள் நேமுக்கு வேல்யூ செட் பண்ணணும். எப்படி செட் பண்ற? இப்போ லென்த் சமன் இதான் sc டாட் என்னது? நாங்க இப்போ டபுள் பயன்படுத்தணும். அப்போ நெக்ஸ்ட் டபுள். ஏன்? நாங்க நாங்க இது படிக்கல, ஆப்பரேட்டர்ஸ் படிக்க இல்லை. மூன்றாவது வீடியோவில் நாங்கள் பார்த்தோம்னா யூசர் இன்புட்டில் நாங்கள் ஸ்ட்ரிங்கை, அதாவது நாங்கள் இன்புட்டாக எடுக்கிறதுக்கு என்ன செய்யறது? நெக்ஸ்ட் பயன்படுத்துறது. அதுக்கப்புறம் இன்டிஜர் எடுக்க நெக்ஸ்ட் இன்டென்ட் பயன்படுத்துறது, டபுள் எடுக்க நெக்ஸ்ட் டபுள் என்று பயன்படுத்துறது, ஃப்ளோட் எடுக்க நெக்ஸ்ட் ஃப்ளோட் ஒன்று பயன்படுத்துறது, ஒரு லைன் எடுக்க நெக்ஸ்ட் லைன் என்று பயன்படுத்துறது. அந்த செயற்பாடை பயன்படுத்தி நாங்கள் இந்த லென்த் வந்துட்டு எப்படிப்பட்டதாக இருக்கும்னா டபுள் தசமதானம்னு சொல்லிட்டு இங்கே வரையறுக்கிறோம்.
இப்போ இதை நான் ரன் பண்ணி காட்டினா உங்களுக்கு வழங்கும். முதல்ல இந்த லென்த் இல்லாமல் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் இந்த டெக்ஸ்ட்டை ரன் பண்ணுறது உங்களுக்கு வேணும். அதைத்தான் நான் முதல் வீடியோவிலேயே நாங்கள் அவுட்புட் எடுக்கிறத பற்றி ஃபஸ்ட்டுக்கு பார்த்துட்டு வந்தோம். இப்போ நாங்கள் இதை அவுட்புட் எடுத்தால் என்ன வர போகுது, என்கிற லென்த் இருக்கும். ஆனால் இங்கே நாங்கள் ஒன்றும் டைப் பண்ண இயலாது. ஏன்னா டைப் பண்ணுறதுக்குரிய சிஸ்டத்தை நாங்கள் ஓப்பன் பண்ணலை. இப்போ என்ன செய்வோம், அந்த டைப் பண்ணுற சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணுறது என்ன செய்யணும், அந்த லென்த்துக்கு வேல்யூ கொடுக்கணும். அப்போ லென்த்துக்கு வேல்யூ கொடுக்குறது என்ன, லென்த் சமன் என்னது எஸ்சி டாட் நெக்ஸ்ட் டபுள் ஏன் பயன்படுத்துகிற தசமதானங்கள் சொல்றதுக்காக வேண்டி. இப்போ நாங்கள் ரன் பண்ணி பார்த்தா இங்கே என்ன செய்யும், லென்த்தை நாங்கள் தசமதானத்தில் டைப் பண்ண இயலும், முழுதானங்களும் டைப் பண்ண இயலும், தசமதானங்களையும் டைப் பண்ண இயலும். ஏன்னா நம்மளுக்கு தந்தத்தில் தசமதானங்களை கொடுக்க சொல்லியிருக்காரு. நீங்கள் அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா அதுலேருந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது என்ன செய்யணும், நாங்கள் வித்தையும் நாங்கள் பெருக்கணும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம், அடுத்த கட்டமாக வித் எடுக்கிறதுக்குரிய கோடிங் சிஸ்டம் அவுட் பிரிண்ட் என்டர் யுவர் லென்த்துக்கு பதில் என்ன வேணும், வித் வேணும். ஓகே, இங்க லென்த்துக்கு பதில் என்ன செய்வோம், வித் சமன் ஓகே இளந்தர அகலம் தானே, அகலத்துக்கு வித் சரி. வித் ஓகே, வித்துக்கு வந்துட்டு நாங்கள் என்ன செய்வோம், சிஸ்டம் அவுட் பிரிண்ட் என்டர் த வித் சொல்லிட்டு முதலாவது டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வித்துக்குரிய கோடிங்கை நாங்கள் டைப் பண்ணுவோம். அப்போதான் வித்தையும் அவர் டைப் பண்ண இயலும். இப்போ பாருங்க, அவரால் என்ன முதலாவது என்டர் த லென்த்தை பிரிண்ட் பண்ணுவார் 0.6. நெக்ஸ்ட் கொடுத்தா என்டர் த வித் 7.8. என்டரை கொடுத்தா அடுத்தது கணிச்சு வரணும். இப்போ யூசர்ட் வந்து 2 இன்புட்டை பெறுறதுக்குரிய செயற்பாடை நாங்கள் செஞ்சுட்டோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, பயனமிருந்து யூசர்ஸிலிருந்து செவ்வகம் ஒன்று நீளம் மற்றும் அகலத்தினை உள்ளீடாக பெற்றாச்சு. என்ன செய்யணுமா, கீழே உள்ள சமன்பாட்டிற்கு அமைவாக செவ்வகம் ஒன்றின் பரப்பளவை கணித்து கீழ் தரப்பட்டுள்ள சமன்பாட்டுக்கு, அப்ப இந்த இருக்க சமன்பாட்டுக்கு அமைவாக என்ன செய்யணும்டா, நாங்க என்ன செய்யணும்டா, இந்த சமன்பாட்டை கணிக்கணுமா. என்னதான், பரப்பளவு சமன் நீளம் தர அகலம். பரப்பளவு என்னன்னா நீளம், அதை லென்த்தையும் வித்தையும் பெருக்கி வாரேதான் பரப்பளவா. பரப்பளவுக்கு என்ன சொல்றாங்க, இங்க ஏரியா வந்து யூஸ் பண்றாங்க ஆங்கிலத்துல. இப்போ பரப்பளவுக்கு ஏரியான்னு சொல்லுவாங்க. அல்லது நீங்க இதுக்கு எக்ஸ் என்று வச்சிருக்கலாம், என்ன சரி ஒன்று வைக்கலாம். இதுக்கு நீங்க எக்ஸ் வச்சிருந்து எக்ஸ் சமன் நீளம் தர அகலம்னு சொல்லப்படாது. நான் சும்மா உங்களுக்கு இந்த கிளியரா வழங்குறதுக்காக வேண்டி இப்ப பரப்பளவு இங்கிலீஷால ஏரியான்னு சொல்லுவாங்க. அப்ப அதனால ஏரியா சமன் என்னதான், அதாவது பரப்பளவு சமன் நீளத்தையும் அகலத்தையும். அப்ப ஏரியா சமன் லென்த்தும் வித்தும். இப்ப ஏரியா எப்படி இருக்கு, இங்க பாருங்க அவுட்புட் தசமதானத்துல தான் இருக்கு. அப்ப இந்த ஏரியாவும் என்னது, ஒரு டபுள். அப்ப நான் என்ன செய்வேன்டா, இங்க நான் முன்னுக்கு வரைகிறதுக்கு அந்த டபுளுக்குள்ள லென்த்தும் வித்தும் அதுக்கு பக்கத்துல கமாவை போட்டு நான் வந்துட்டு இந்த ஏரியாவையும் செட் பண்ணுவேன். இப்ப எதலாமா, டபுள் இந்த லென்த்தும் டபுள் தான், வித்தும் டபுள் தான், ஏரியாவும் டபுள் தான். இப்ப நான் என்ன செய்யலாம், ஏரியாவுக்கு வேரியபிள் அந்த ஏரியா வந்துட்டு என்னது, ஒரு வேரியபிள் நேம், அதுக்குரிய வேல்யூவை மட்டும் நான் செட் பண்ணா சரி. என்னையா, ஏரியா சமன் ஏரியா, அதாவது ஏரியா என்னது, ஒரு வேரியபிள் நேம், அதுக்குரிய வேல்யூ என்னது, லென்த்தும் வித்திர பெருக்கம். அதாவது ஏரியா வந்துட்டு லென்த் இருக்கு தானே, லென்த்தையும் தரக்கு இங்க பயன்படுத்துறது ஸ்டார், வித்தையும் பெருக்கம். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்யணும், ஏரியாவோட அவுட்புட்டை எடுக்கணும். ஏரியாவை நாங்கள் சொல்லிட்டோம், ஏரியா சமன் என்னது, ஏரியாவுக்கு நாங்கள் அதாவது பாருங்க, இங்க டேட்டா டைப்பும் வேரியபிள் நேமும் நான் கொடுத்துட்டேன். இப்போ அந்த வேரியபிள் நேமுக்கு வேல்யூ செட் பண்ணிக்க, என்னது லென்த்தையும் வித்தையும் பெருக்குனா வாரை தான் ஏரியா, அதாவது பரப்பளவு. நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குனா வாரை தான் பரப்பளவுன்னு சொல்லி அந்த சமன்பாட்டையும் பயன்படுத்தினேன். இப்போ இந்த ஏரியா கூட அவுட்புட்டை நாங்கள் எடுக்கணும். என்ன சொல்லிக்கு, ஃபர்ஸ்ட்டுக்கு அங்கே
ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ், அதாவது இந்த ரெக்டாங்கிளுக்குரிய பரப்பளவு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மூலம் பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ நாங்கள் மூலம் ஒரு ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் பண்ணுவோம். அப்போ ஒரு ஸ்பேஸ் விட்டுறதுக்கு என்ன செய்யற, சிஸ்டம் டாட் அவுட் டாட், இது ஸ்பேஸ் இதில் விடல, நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டிய உதாரணத்துக்கு அங்கே இப்படி ஒரு இடையில ஒரு ஸ்பேஸ் விட்டு இப்படி இருந்துக்கன்னா அப்போ நீங்கள் இதுக்கு இடையில என்ன வர முடியும் யோசிக்கப்படாது. என்னன்றா ரெண்டு நெருங்கிட்டு சொல்லக்கூடாது. ஒரு ஸ்பேஸை விட நீங்கள் நார்மலாக சிஸ்டம் அவுட்புட் எடுத்தால் சரி, சிஸ்டம் அவுட்புட் பிரிண்ட் லைன் ஓப்பன் பிரேக்கெட் க்ளோஸ் பிரேக்கெட்ல விட்டீங்கன்னா அது ஒட்டோவா என்ன செய்யும்டா ஒரு ஸ்பேஸை நம்மளுக்கு எடுத்துரும். அடுத்தது என்ன செய்யும், திருப்பி சிஸ்டம் அவுட் பண்ணிட்டு என்ன செய்யற, இதுக்குள்ள மேற்கோளுக்குள்ள என்ன செய்யணும், இந்த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் சொல்லிட்டு அந்த டெக்ஸ்டோட என்ன வரணும், ஆன்சர் வரணும். ஆன்சர் என்னது, பிளஸ். அப்ப இதோட பிளஸ் இந்த ஏரியா அப்படிங்கிறது வரணும். ஏரியா வர சொன்னா செய்யும், ஏரியா வந்துட்டு எப்படி வரும், ஆன்சர் இதையும் இதையும் பெருக்கி இந்த ஏரியா வந்துடும். அப்ப ஆன்சர் வந்துட்டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் பிளஸ் என்ன செய்யும், இந்த இதில் பெருக்கக்கூடிய ஆன்சர் சேர்த்து வரும். இப்போ இதை நாங்கள் ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க லென்த் எத்தனை கொடுத்துருக்காங்க, 4.5, லென்த் 4.5, வித் எத்தனை கொடுத்துருக்காங்க 3.5, 3.5. இப்போ என்டர் பண்ணா ஆன்சர் வந்துட்டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 15.75 என்று வரணும். பாருங்க 15.75. இப்படி செய்யறது தான் இதுக்குரிய மெத்தடா இருக்கும். இல்லாட்டி நீங்க ஒன்னொன்னா செய்யலாம். ஸ்கேனர் நியூவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முதல் டபுள் சமன் டபுள் லென்த் சமன் ஸ்கூல் அப்படி சொல்லலாம். அந்த ரெண்டு மெத்தட் நான் காட்டி தந்தேன். இந்த மெத்தட்ல செய்யறது தான் நம்மளுக்கு கோடிங் கொஞ்சமாகவும் ஈஸியாகவும் இருக்கிற ஒரு மெத்தடாக இது இருக்கும். ஓகே, வெதர் அவுட்புட் இப்படி வரும். ஓகே, நாங்க இது மாதிரி இன்னொரு யூசர் இன்புட் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை பார்ப்போம். பாருங்க, இந்த கேள்வியில பயனரிடமிருந்து நேம், ஜெண்டர் மற்றும் சேலரியினை உள்ளீடாக பெற்று கீழ்த்தரப்பட்டுள்ள சமன்பாட்டிற்கு அமைவாக அலோவன்ஸ் கணித்து பயனரின் நேம், ஜெண்டர், சேலரி மற்றும் அலோவன்ஸினை வெளியீடாக பெறுவதற்குரிய ஜாவா புரோகிராமினை உருவாக்குக. அங்க என்ன சமன்பாடா, இந்த அறிக்கைக்கு தான் சமன்பாடு. பயனரிடமிருந்து நேம், ஜெண்டர் மற்றும் சேலரியினை உள்ளீடாக பெற்று, அப்ப இன்புட்டா பெறணுமா, கீழ்த்தரப்பட்டுள்ள சமன்பாட்டிற்கு அமைவாக, இந்த சமன்பாட்டுக்கு அமைவாக அலோவன்ஸை கணித்து பயனரின் நேம், ஜெண்டர், சேலரி மற்றும் அலோவன்ஸினை வெளியீடாக பெறுவதற்குரிய ஜாவா ப்ரோக்ராம் ஒன்றை உருவாக்கணும். அப்போ அலோவன்ஸுக்கு நாங்கள் என்ன செய்யணுமா, சேலரியோட 10% பெருக்குனா வார தானே தான் அலோவன்ஸா. ஒரு அவுட்புட் பாருங்க, முதலாவது யூசர் வந்து அவர நேம் என்டர் பண்ணணும், அதுக்கு பிறகு ஜெண்டர் இன்புட் பண்ணணும், அதுக்கு பிறகு சேலரியை இன்புட் பண்ணணும். அவுட்புட் எப்படி வருது, நேம் இப்பாம், ஜெண்டர் மேல், சேலரி 59 ரூபாய்ன்னு சொல்லிட்டு வந்துட்டு. இப்போ பாருங்க ஒரு டொட் ஒன்று வந்துருக்கு. அப்போ இது ஜெண்டர், இது சாரி டபுள்ல வந்துருக்கு. அப்போ இப்படித்தான் இதில் அவுட்புட் நம்மளுக்கு காட்சி எடுக்கணும்னு சொல்லிக்காங்க. இப்போ இந்த மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் அவுட்புட் எடுக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளை பார்க்கணும். இப்போ முதல்ல நாங்கள் பயனரிடமிருந்து நேம், ஜெண்டர் மற்றும் சேலரின்னு உள்ளீடாக பெறுவோம். நேம் என்னத்துல இருக்கும், ஸ்ட்ரிங்ல இருக்கும். ஜெண்டர் எப்படி இருக்கும், ஜெண்டர் டெக்ஸ்ட் தானே, அதனால அதுவும் ஸ்ட்ரிங்ல இருக்கும். சேலரி வந்து எப்படி இருக்கு, இங்க பாருங்க, சேலரி வந்துட்டு இங்க முழு எண்கள்ல இருக்கு, இங்க தசம எண்கள்ல வந்துருக்கு. அப்ப இங்க இது என்ன பயன்படுத்திருப்பாங்க, அப்ப அங்கிட்டு டபுள் பயன்படுத்திருப்பாங்க. டபுள் பயன்படுத்தக்குள்ள அங்க முழு எண்களையோ தசம எண்களையோ நாங்க கொடுக்கலும். அப்ப இங்க என்ன நடந்தீங்கன்னா, முதலாவது ஸ்ட்ரிங் பயன்படுத்திக்காங்க. ஸ்ட்ரிங் எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்காங்க, நேமுக்கும் கமா ஜெண்டருக்கும். ஓகே, நேம் ஜெண்டரும் என்னது ஸ்ட்ரிங். அடுத்தது வந்துட்டு சேலரி. சேலரி எப்படி பயன்படுத்திக்காங்க, தசம சாதனத்துல பயன்படுத்திக்காங்க. அப்ப டபுள்
டபுளுக்கு என்ன பயன்படுத்திக்காங்க? சேலரி. இப்போதைக்கு இது போதும். இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன்டா, 2 டேட்டா டைப்பும் அதுக்குரிய வேரியபிள் நேம்ஸும் செட் பண்ணிக்கேன். இப்போ நான் யூசர் இன்புட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டுப்பிடிங்க. இப்போ அப்போ நான் என்ன பயன்படுத்தணும்? ஸ்கேனர் பயன்படுத்தணும். ஓகே, ஸ்கேனர் sc summon new again scanner bracketக்குள்ள system routine system in இப்போ என்ன செய்யணும்? இங்க wrong காட்டும், அதை கிளிக் பண்ணி நாங்க இம்போர்ட் பண்ணுவோம். அதாவது ஸ்கேனர் ஜாவாவை இம்போர்ட் பண்ணிடுவோம். பண்ணுனா இங்க இம்போர்ட் ஆகிடும். இப்போ நாங்கள் அடுத்த ஸ்டெப்பை இங்கிட்டு செஞ்சுட்டு போகலாம். இப்போ முதல்ல நாங்கள் நேமை இன்புட் எடுக்கிறதுக்குரிய செயற்பாடை பார்ப்போம். நேம் எடுக்கிறதுக்கு என்ன செய்வோம்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். முதல்ல என்னத்தை பிரிண்ட் பண்ணணும்? நாங்கள் டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும். நாங்கள் என்ன டெக்ஸ்ட் தந்திருக்காங்க? என்டர் யுவர் நேம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் தந்திருக்காங்க. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும். இப்போ அதுக்கு பிறகு அந்த டெக்ஸ்ட் உள்ள இடத்துல செய்யணும்னா யூசர் டைப் பண்ணணும். அப்போ டைப் பண்ணுறதுக்குரிய செயற்பாடு செய்யணும். நான் ஆல்ரெடி என்ன செஞ்சுட்டேன்? ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு நேமை கொடுத்துட்டேன். ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு நேமை கொடுத்துட்டேன். அப்போ நேமுக்கு நான் இப்போ வேல்யூ செட் பண்ணால் சரி. நேம் சமன் எஸ்சி டாட். இப்போ என்னது? நான் வந்துட்டு என்னது ஸ்ட்ரிங் பயன்படுத்துகிறேன். ஸ்ட்ரிங் பயன்படுத்துறது என்ன செய்யணும்? நான் வெறும் நெக்ஸ்ட்டை பயன்படுத்தி என்ன செய்யலாம்டா எடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் அந்த முன்னைய வீடியோவில் பார்த்துருக்கோம். ஏதாவது வீடியோ 3ல் நீங்கள் பார்த்துனீங்கன்னா யூசர் இன்புட் சம்மந்தமாக எப்படி ஸ்ட்ரிங்கை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், லைனை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், டபுளை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்போ அதில் ஸ்ட்ரிங்கை பெற்றுக்கொள்ளத்துக்குரிய வேலை என்னது? இந்த நெக்ஸ்ட். இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இதை ரன் பண்ணால் என்டர் யுவர் நேம்னு சொல்லி வந்துக்கு. இப்போ இதில் நான் என்ன செய்யலாம்? இந்த பேரை டைப் பண்ணு. இப்போ இங்கே பாருங்க, பேரை டைப் பண்ணு. அப்போ இங்கே நடந்தது சரி, முதல் வேலை முடிச்சு. இப்போ ரெண்டாவது ஜெண்டர். இப்போ ஜெண்டர் கிட்டத்தட்ட அது மாதிரி தான். அப்போ நான் என்ன செய்வேன்டா, இதை காப்பி பண்ணிட்டு அகைன் ஒன் ஸ்டெப் டூ. இப்போ என்டர் யுவர் இங்கிட்ட நேம் இருக்கிறத என்டர் யுவர் ஜெண்டர் அப்படின்னு மாற்றணும். ஓகே, அப்போ இங்கே நேம் இருக்கிறது என்ன மாறும்? ஜெண்டராக மாறும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். मला enter your name அந்த next கொடுத்தா enter your gender. அடுத்தது மூன்றாவது என்னது என்டர் பண்ணணும்? சேலரி. சேலரி எப்படி இருக்கு? டபுள்ல இருக்கு. அப்ப மூன்றாவது நாங்க சேலரி எடுக்கணும். அப்ப இங்க நான் என்ன செய்யணும்டா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் டெக்ஸ்ட் டைப் பண்ணணும். டெக்ஸ்ட் என்னது போட்டிருக்காங்க? இங்க என்டர் யுவர் சேலரின்னு போட்டிருக்காங்க. இப்போ அதை ஃபர்ஸ்ட்டுக்கு டைப் பண்ணு. ஓகே, அடுத்தது சேலரி எப்படி இருக்கு? சேலரிக்கு நாங்கள் வேல்யூ செட் பண்ணணும். சேலரி எப்படிப்பட்டதாக இருக்கு? டபுளாக இருக்கு. அப்போ எஸ்சி டாட் நெக்ஸ்ட் டபுள் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். ஏன்னா தசமதானத்தில் இருக்கு. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஓகே, என்டர் யுவர் நேம் வரக்குள்ள என்டர் யுவர் ஜெண்டர் வரக்குள்ள மேல், என்டர் யுவர் சேலரி வரக்குள்ள 50,000 ரூபா கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இந்த அறிக்கை செயற்பாடு தான் இந்த அறிக்கை எடுத்துட்டு. இப்போ அதோட சேர்த்து என்ன நடக்கணுமா? அவுட்புட் வரணுமா? என்னது? இஃபார்ம் என்ற பேரும் அவர் ஜெண்டரும் சேலரியும் அவுட்புட்டா வரணுமா? சேலரி எப்படி கணிக்கப்படணுமா? சேலரி வந்துட்டு சேலரியோட அவுட்புட் வரணும். ஓகே, கீழே தரப்பட்ட சமன்பாடு நம்ம அலவன்ஸை கணித்து பயனர் யூசர் ஜெண்டர் மற்றும் அலவன்ஸ் சேலரி மற்றும் அலவன்ஸினை வெளியீடாக பெறுவதற்கு ஜாவா ப்ரோக்ராமை தருக. சாரி, அப்போ இதில் அலவன்ஸ் எப்படி வருமாண்டா போட மறந்துட்டேன்.
அலோவன்ஸ் வந்துட்டு இப்போ 50,000 ரூபாய்னா அதுக்கு நம்மளுக்கு 5,000 ரூபா அலோவன்ஸாக வரும். 5,000 அலோவன்ஸாக வரும். இப்படி தான் இருக்கு. அப்போ ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ அலோவன்ஸும் கணிக்கணும். முதலாவது அப்போ அடுத்ததாக என்ன செய்யணும்டா, சமன்பாட்டிற்கு அமைவாக அலவன்ஸை கணித்து பைனரி நேம், ஜெண்டர், சேலரி மற்றும் அலவன்ஸினை வெளியீடாக பெறுவதற்கு ஜாவா ப்ரோக்ராமினை உருவாக்க. இப்போ நாங்கள் இந்த மூண்டையும் என்ன செஞ்சிட்டோம், நாங்கள் உருவாக்கிட்டோம். எது, நாங்கள் நேம், ஜெண்டர், சேலரியை டைப் பண்ணக்கூடிய இந்த செயற்பாடுகளை உருவாக்கிட்டோம். இப்போ அலவன்ஸை கணிக்கணும். அலவன்ஸை என்ன செய்யட்டான், இந்த இருக்க சமன்பாடை வச்சு கணிக்கட்டான். இப்போ அலவன்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. அலவன்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கு, தசமதானத்தில் இருக்கு. அப்போ அலவன்ஸை நாங்கள் என்ன செய்வோம்டா, இந்த டபுளுக்கு சேர்ப்போம். அப்போ இங்கே கமா ஒன்று போட்டு அலவன்ஸை சேர்ப்போம். அலவன்ஸ் ஓகே, கமா ஒன்று போட்டு அலவன்ஸ். இப்போ அலவன்ஸுக்கு அதாவது டேட்டா டைப்பையும் வேரியபிள் நேமையும் கொடுத்தாச்சு. அப்போ இந்த வேரியபிள் நேமுக்கு நாங்கள் வேல்யூ கொடுக்கணும். எப்படி கொடுப்போம், இங்கே அலவன்ஸ் சமன் என்ன செய்வோம், நாங்கள் என்னதான் அலவன்ஸ் எப்படி கணிக்கணுமா, சேலரியோட 10% பெருக்கணும். 10% என்ன, 100க்கு பார்த்தா 0.1 வரும். 10% சொல்லக்கூட 100க்கு 0.1 சொல்லி வரும். பிரித்து பார்த்தா நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பிரிக்கலாம். இல்லை எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்ல போனால், ஏன்னா அங்கே பிரிச்சல் போட்டுக்க மாட்டோம், அதை இப்படி போடும் நம்ம. இப்போ இதை செய்கிறதா இருந்தால் ஒன்றும் நீங்களே பிரித்து பார்க்கணும். உதாரணத்துக்கு நான் கால்குலேட்டரில் பிரித்து பார்த்து பாருங்க. ஓகே, இது எப்படி பிரிக்குதுங்களா, சரி 100க்கு 10%. ஓகே, நான் இப்படி போட்டு பார்க்குறேன். சேலரி இதோட என்ன வருமா, சேலரியோட தர 10 + 100 இப்படி போடும். இது அங்கே செஞ்சார். ஓகே, அலவன்ஸை இது நீங்கள் செய்ய வேணாம், இதை நான் உங்களுக்கு ஒரு செட்டப் பண்ணி காட்டுறேன். இப்படி செய்யலாம். 100க்கு 10% தானே. இதை நான் ரன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் செஞ்சு காட்டுறேன். 1 மினிட். அதில் அவுட்புட் எடுத்து காட்டுறேன். பிரிண்ட் எனக்கு இந்த அலவன்ஸை பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே, ரன் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் சரியான காட்டுறேன். சேலரி சரி 50 அலவன்ஸ் வந்துட்டு ஓகே. ஓகே, அப்போ இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நான் அகைன் சொல்றேன். இந்த சமன்பாடை பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் எப்படி கணிக்கணுமா, 100க்கு 10%. சேலரியோட 10% பெருக்குனா வாரையா என்னதான் அலவன்ஸம். இப்போ இப்படி ஒரு சமன்பாடை கண்டா நீங்கள் என்ன செய்யணும்டா, அப்போ நாங்கள் என்ன செய்வோம், அலவன்ஸை இங்கே டபுளுக்குள்ளே சேர்த்துட்டோம். இப்போ என்ன செய்யணும், அலவன்ஸ் சமன் அலவன்ஸுக்கு இப்போ வேல்யூ செட் பண்ணணும். ஆனால் அலவன்ஸ் சமன் என்னது, சேலரி, அவர் டைப் பண்ணுற சேலரியோட என்ன செய்யணுமா, பெருக்கணும். எத்தனை, 10, 100க்கு 10, 100க்கு 10 பெருக்கி தான் ஆன்சர் வரணும். இப்போ அவுட்புட் எப்படிப்பட்டதாக வரணுமா, இப்போ சமன்பாடை நாங்கள் படிச்சிட்டோம். அவுட்புட் எப்படிப்பட்டதாக வரணுமாமா, அவங்களுக்கு இந்த உடலில் வரணும். அதாவது ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நேம், ஜெண்டர், சேலரி, அலவன்ஸ்ன்னு சொல்லி இந்த மெத்தடில் தான் அவுட்புட் வரணுமா. அப்போ நாங்கள் இந்த மெத்தடில் எடுக்கணும். எப்படி எடுக்கணும், மூலாவது ஒரு லைனை பிரிண்ட் பண்ணணும்னா சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் லைன். முதல்ல நான் ஒரு லைனை பிரிண்ட் பண்ணிட்டேன், அதாவது ஒரு ஸ்பேஸை, இதில் இருக்க ஒரு ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த நேம் டெக்ஸ்டோட என்ன செய்யணும்னா அவரை நேம் வரணுமா. ஏன்னா அப்போ
அதுக்கு நாங்க என்ன செய்யணும் பாருங்க system dot out dot print என்ன வரணும் அவரோட நேமோட சாரி நேம்னு சொல்லி வந்து நேம் வந்து பிளஸ் என்னது வரணும் அந்த நேம் ஒரு வாரத்துல என்ன வரணும் அவரு டைப் பண்ற நேம் வரணும் அப்ப பிளஸ் நேம் அடுத்தது என்ன வரணும் அதே மாதிரி சிஸ்டம் அவுட்ல சிஸ்டம் அவுட் இன்னொரு பிரிண்ட் வரணும் என்ன வரணும் வர்ற ஜெண்டர் நேமுக்கு பதிலாக இங்க வர்ற ஜெண்டர் வரணும் இங்க நேம் வண்டி இருக்கிறதுக்கு பதிலாக வர்ற ஜெண்டரை காட்டணும் அடுத்த மூன்றாவது என்ன வரணும் அவருடைய சேலரி இந்த இடத்துல என்ன வரணும் அவருக்கு சேலரியை சேர்த்து வரணும் அவர் டைப் பண்ற சேலரி ஏன் நான் கூட்டி வரமாட்டா கூட்டி போடுறோம்னு சொல்றோமா அதாவது இந்த இருக்க நேம்னு வாரது டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்டோட அவர் டைப் பண்ற நேமும் வரணும் ஜெண்டர்னு சொல்றது டெக்ஸ்ட் அதோட அவர் டைப் பண்ற ஜெண்டர் வரணும் சேலரின்னு சொல்றது டெக்ஸ்ட் அதாவது இந்த இருக்கு முன்னுக்கு வாரது பாருங்க இதெல்லாம் டெக்ஸ்ட் அதுக்கு பிறகுதான் அவர் இது சேர்த்து வரணும் அதனாலதான் நம்ம இப்படி செய்யறோம் ஓகே அடுத்தது என்னது அலவன்ஸ் அப்ப சிஸ்டம் அவுட்புட் இங்க என்ன வரணும் அலவன்ஸ் வரும் அலவன்ஸ் சொல்லிட்டு இங்க அலவன்ஸ் கணிக்கப்பட்டு வரும் இப்ப நாங்க அவுட்புட் ரன் பண்ணி பார்ப்போம் ஓகே enter your name என்ன okay your gender male your salary 90000 பாருங்க இப்போ என்ன நடந்திருக்கு எல்லாம் ஒரு லைன்ல வந்திருக்கு ஏன் நாங்க print ன்னு கொடுத்தோம் அப்ப நாங்க என்ன செய்யணும் print line ன்னு சொல்லிட்டு நாங்க இங்க print பண்ணணும் அப்பதான் லைன் விட்டு இது ஒவ்வொன்றா காட்சிப்படுத்தப்படும் இப்போ again ரன் பண்ணி பாருங்க நேம் gender male salary ஓகே இப்போ பாருங்க 3 வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நேம் இப்பாம் ஜெண்டர் மேல் அலவன்ஸ் 50000 ரூபாய் சேலரி 50000 ரூபாய்க்கு அலவன்ஸ் 5000 ரூபாய் அப்ப இங்க பாருங்க அவங்க தந்த மாதிரி வந்துருக்கு இப்ப இப்படி அவுட்புட் எடுக்கிறது தான் இந்த செயற்பாட்டாளர் சிலபலமே எக்ஸாமுக்கு இப்படித்தான் அவுட்புட் எடுக்க சொல்லி வரும் அதாவது இப்படித்தான் செய்ய சொல்லி வரும் அப்ப இதுதான் மெத்தட் 100க்கு 10 அந்த 10 வீதம் வரக்குள்ள இங்க 10 வீதம் போடுவாங்க அதை நாங்க அங்க செய்யக்குள்ள 100க்கு 10 வீதம் சொல்லி பிரிச்சு போட்டா சரி இல்லாட்டி இங்கே பிரிக்கலாம் சைபர்தசம் 1 பிரிச்சுட்டாலும் சரிதான் அல்லது நாங்க அங்க போயிட்டு செஞ்சுட்டுதான் இது உங்களுக்கு இதுதான் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி செஞ்சு எடுக்கிறதா இதுல அவுட்புட்டா இருக்கும் ஓகே அவ்வளவுதான்